ஸ்ரீ குருபியோ நமஹ. மனசை சுத்தப்படுத்தக்கூடிய 10 காரணங்களில் 9வது கருவி மந்திரம் அப்படிங்கிறது. மந்திரம் அப்படிங்கிறது மனசை உயர்த்துவது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். மனசனுடைய அதிர்வலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு சப்த சக்தி அப்படிங்கிறது மனசு. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் பல விஷயங்களை மனசில் யோசிச்சுண்டு வரிசையாக அதற்கு பின்னாடி நம்மளுடைய வார்த்தைகள் போயிட்டே இருக்கும். ஆனால் இதற்கும் மந்திர சக்திக்கும் மந்திர ஜபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், நாம் மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது ஒரே சப்தத்துக்கு பின்னாடி மனசு போகும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சாதாரண பேச்சு மாதிரி வரக்கூடிய ஒரு சொல்லு தானே மந்திரமும். மந்திரத்துக்கும் சாதாரண சொற்களுக்கும் என்ன வித்தியாசம்? மந்திரம் மட்டும் ஏன் வசத்தி அப்படின்னா, எண்ணத்துக்கு பின்னாடி போகக்கூடிய சொற்கள், பேச்சுகள். சொல்லுக்கு பின்னாடி போகக்கூடிய எண்ணம் மந்திரம். ஆக இந்த மந்திரம் என்ன பண்ணுறது? நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மனசினுடைய அலைகளை, அதிர்வலைகளை, எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் அபூர்வமான ஒரு தன்மை மந்திரத்துக்கு இருக்கக்கூடியது. இந்த மந்திரம் என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பிராணசக்தியை அதிகரிக்கிறது. அதே சமயம் எண்ணங்களுடைய ஓட்டம், அதாவது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும், அளவான எண்ணங்களாக இருக்கணும், ஒருநிலைப்படுத்தப்பட்ட எண்ணங்களாக இருக்கணும். அதாவது ஒரே பகவானை நோக்கியே நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் செல்லணும். எந்த காரியம் பண்ணாலும் பகவானுக்காக அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகணும். அதே சமயம் அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒழுக்கமான எண்ணங்களாக இருக்கணும். தப்பான எண்ணங்கள் மனசில் வரக்கூடாது. அளவாகவும் எண்ணங்கள் வரணும். கொச்சன்னு மனசில் ஏதாவது தோணிகிட்டே இருக்கக்கூடாது. இது மூணுத்தையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தன்மை மந்திரத்துக்கு தான் உண்டு. மந்திரம்தான் தியானத்திற்கு வழிவகுக்கும். முன்னாடி நாம் மந்திரத்தை ஜபம் பண்ண தான் தியானம் பண்ணக்கூடிய யோக்கியதையே மனசுக்கு வரும். ஆகையால் ரொம்ப அபூர்வமான இந்த மந்திரத்தை நல்ல மந்திரங்களாக நாம் ஜபத்துக்கு எடுத்துண்டு அந்த மந்திரங்களை ஜபித்து மனசை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது பகவானுடைய உபதேசம். ஸ்ரீ குருபியோ நம.